இந்த டெக்கரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது எந்த பகுதி அப்படின்னு சொன்னால் உண்மையாக இந்த மணிக்கூட்டு கோபுரம் பார்த்திங்கன்னா சரியான உயரம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து பெரிய க்ரைன் எல்லாம் யூஸ், அதை விட நிறைய ஏற்பாடுகளும் வந்து இந்த பூங்காவில் வந்து இன்றைக்கி செய்யப்பட்டிருக்கிறதா. வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம். யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஸோ யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புது வருஷம் வரப்போது, அதை விட கிறிஸ்மஸ் நிகழ்வுகளோட வரப்போது, அதுக்கான முன்னேற்பாடு நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த மணிக்கூட்டு கோபுரம் வந்து அலங்கரிக்கப்படுறது, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து அலங்கரிக்கப்படுறது வந்து இப்போ ஒரு தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று கொண்டு வருது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி கிறிஸ்மஸ் இன்னும் 2-3 நாளில் வரை இருக்குது. அதுக்காக வந்து அந்த மணிக்கூட்டு கோபுரத்தை முழுவதுமாக வந்து பல்புகளால் வந்து சோடிச்சிருக்க கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்றைய தினத்தில் தான் இது வந்து எங்களால் நடந்து கொண்டிருக்குது. இன்றைய இரவில் இருந்து இந்த மின்விளக்குகள் எல்லாம் இங்கே எரியக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் வந்து இந்த ஏற்பாடுகள், அதாவது புது வருஷத்துக்கான ஏற்பாடுகளும் நத்தாருக்கான ஏற்பாடுகளும் வந்து நடந்து கொண்டிருக்குது. மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய பகுதி. இதற்கு முற்பட்ட காணொலிகளில் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோக்களையும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்களில் வந்து நிறைய விலை குறைவாக செயல்கள் போட்டிருக்காங்க அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக இந்த மணிக்கூட்டு கோபுரம் பார்த்திங்கன்னா சரியான உயரம். ஸோ அதில் ஏறி நின்றுக்கு எல்லாம் மேலே போயிட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து பெரிய க்ரைன் எல்லாம் யூஸ் பண்ணத்தான் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்படித்தான் இந்த நிகழ்வு வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண கோட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது ரோட்டாளங்களை பண்ணைக்கும் யாழ்ப்பாண கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு புல்தரை உண்டு. இதுக்குள்ளே வந்து யாரையோ டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்குது. ஸோ என்னத்துக்காகன்னு தெரியல வந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதை விட எங்களையும் நிறைய மக்கள் இன்றையே காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக அதை விட நிறைய சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் கூட உள்ள நடந்து கொண்டிருக்குது. ஸோ இன்றைய தினம், அதாவது இன்னும் 4-5 நாட்கள் தான் நத்தாருக்கு இருக்குது. அதை விட வருஷப்பிறப்பு வந்து வரப்போகிறன்றதால இங்காலையெல்லாம் இந்த கார்னிவல் மாதிரி நிறைய பார்க் தீமுகள் வந்து கொண்டு வந்து போடுற மாதிரி வந்து நிறைய போட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதால வந்து நிறைய மக்களை இந்த பகுதிகளில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வளமையாக வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த பகுதியில் பண்ணை கடற்கரையில் எல்லாம் நிறைய பேரை காண முடியுமா அப்படின்னு சொன்னால் காண முடியாது கண்டிப்பாக. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை லீவு என்று என்றபடியால் வந்து நிறைய பேரை வந்து இந்த இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து நிறைய பேர் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. அதை விட நிறைய ஏற்பாடுகளும் வந்து இந்த பூங்காவில் வந்து இன்றைக்கி செய்யப்பட்டிருக்கு. அதாவது பண்ணை கடற்கரைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன இடத்துல வந்து இந்த பார்க்கில் வந்து நிறைய ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குது. இந்த விஆர் கேம் எல்லாம் வந்து எங்களை வளமையாக வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இப்படி புது வருஷமோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கொண்டு வந்து போடுவினோம். அப்போ தான் நிறைய பேர் வருவாங்கன்றதுக்காக. ஸோ மற்றும்படி எங்களை வந்து சின்ன பிள்ளைகளுக்காக வந்து நீச்சல் தடாகம், அதுக்குள்ளே வந்து போட்டு விடுற மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த முறை. இது வந்து போன முறை எங்கே வந்து வச்சுருவா, நான் இந்த மாதிரி வேறு ஏக்கரை எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வளமையாக கொஞ்சம் ஆட்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் எங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பண்ணை கடற்கரையில் வந்து அந்த குழந்தை பிள்ளைகளுக்காக போட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன செட்டப்பில் வந்து கொண்டு போட்டிருப்பாங்க. ஸோ உண்மையாக வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வருவாங்க, இதுக்குள்ளே வந்து இவ்வளோ நிகழ்வுகள் வந்து நடக்குமெண்டு. நேற்றைய தினம் இல்லாட்டிக்கு இன்றைய தினத்தில் தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த நத்தார் தின கொண்டாட்டம் இல்லது வந்து அடுத்த வருஷ பிறப்பு மட்டும் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கான இந்த நிகழ்வு எல்லாம் வந்து இந்த முறை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. போன முறையெல்லாம் இதை வந்து எங்களை இல்லை. ஆனால் இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது. ஆனால் வந்து இந்த முறை தான் இதை நாங்கள் பார்க்குறோம். போன முறையெல்லாம் வந்து வேறு நிகழ்வுகள் வந்து இதுக்குள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. வந்து இந்த பார்க்குள்ளாவே சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் வந்து அதிகமாக வந்து இங்கே ஏற்பாடு செய்யப்படுறத வந்து ஒவ்வொரு வருடம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அப்போ தான் வந்து நிறைய பேரும் பொழுதுபோக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இந்த ராட்டினம் கூட போன வருடம் வந்து
போடப்பட்டது என்று நினைக்கிறேன். வடிவா எனக்கு தெரியல. இந்த வருஷத்துலயும் வந்து இது வேலைக்காகவே வந்து இங்கே வந்து போட்டுட்டாங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் 2 மாதத்துக்கிட்ட இந்த இடத்துல வந்து இது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து இதை வந்து போட மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் சனி ஞாயிறு அந்த டேட்டில் தான் நிறைய பேர் வருவினோம். அந்த நேரத்தில் மட்டும்தான் இதை வந்து போடுவாங்க. அப்போ தான் நிறைய பேர் மக்களும் வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து இதை மூடித்தான் வச்சுட்டு இருந்தவங்க. ஸோ இன்றைய தினத்தில் தான் இது இயங்க ஆரம்பிச்சிருக்குது. இனி நான் நினைக்கிறேன் வருடப்பிறப்பு மட்டும் நிறைய பேர் வந்து இந்த இடங்களில் வருவாங்க கண்டிப்பாக, சின்ன பிள்ளைகளோட, தங்களுடைய பிள்ளைகளோட. ஸோ அதால் வந்து நிறைய இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாமே வந்து இங்கே நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்து பண்ண கடற்கரையில் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்குக்காக நிறைய ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குது. அது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அங்கே தான் அப்படியே தான் இருக்குது. அதை விட பண்ணையில் வந்து சுற்றியே வந்து நிறைய கடைகளும் வந்து போடப்பட்டிருக்கு. அதாவது சிற்றுண்டிகள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நிறைய கடைகள் வந்து சுத்த வரவே இருக்குது. ஸோ பண்ணைக்கு வந்து எப்போ வந்தாலுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணையில் நடந்து கொண்டே இருக்குது. தெரியாது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிகமாக பொழுதுபோக்கு நிகழ்வுகளும் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்து வண்ணமே இருக்குது. அதை விட ஸோ இந்த பண்ணை மாதிரியான இடங்களில் வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகமாக மக்களையும் வந்து இப்போ வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தாலும் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ பொழுதுபோக்காக வந்து நிறைய ஏற்பாடுகள் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் டவுனில் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே வந்து அதிகமாக வந்து இப்போ ஏற்பாடு செய்து கொண்டு வாரார்கள் இந்த அரசாங்கத்தால் வந்து. அது உண்மையாக வந்து மக்களுக்கு பொழுதுபோக்கு கொடுறதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அந்த பண்ணை கடற்கரைக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீதி, அந்த வீதியால் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வீதியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி, எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இன்றைய தினம் கூட நாத்தார் பிறப்பு தினமும் இல்லை, சாதாரணமான ஒரு நாள் தான். நான் நத்தாருக்கு வந்து கிட்டவான ஒரு நாளில் வந்து இவ்வளோ பேரை வந்து இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் இந்த வருஷம்தான் இப்படி இருக்குது போல் இருக்குது. என்ன சொன்னால் அந்த நத்தர் தினங்களில் அந்த தினத்தன்று தான் இங்கெல்லாம் நிறைய பேரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இன்றைக்கே வந்து நிறைய பேரை வந்து இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து நிறைய பொழுதுபோக்கு நிகழ்வுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ நடக்க நிறைய ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த பகுதி வந்து யாழ்ப்பாண கோட்டை பகுதி. இங்கே வந்து சிங்கள மக்கள் தான் அதிகமாக வாரது இந்த கோட்டைகளை வந்து பார்க்குறதுக்காக வந்து. ஒவ்வொரு வருஷம் அங்கேருந்து வந்து அவங்களோட பஸ்ஸில் வந்து வந்து எங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை பகுதிகளுக்கு வந்து பார்க்குறதா இருக்கிறது. இந்த கோட்டை பகுதிகள் மட்டும் ஒன்றுகளுடைய இந்த பண்ணை பகுதிகளை பார்க்குறது வந்து அதிகமாக இப்போ நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கடைகள் வந்து அதிகமாக இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய இந்த ஐஸ்பிளவான் வண்டிகளை கூட இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக காண முடியும் இப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வராங்க. ஸோ அதோட இதில் வந்து நிற்கக்கூடிய பெரிய பெரிய பஸ்லேயே எல்லாமே வந்து சிங்கள மக்கள் தான் அங்கே இந்த தூர இடங்கள்லேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடமாக வந்து சிறந்த ஒரு இடமாக வந்து யாழ்ப்பாணம் டவுன் வந்து மாறிக்கொண்டிருக்குது. உண்மையாக வந்து அது உண்மையாக வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னால் நிறைய பேர் வந்தால் நிறைய பிஸ்னஸ் கூட இந்த இடங்களில் வந்து நடக்கும். அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறு வணிகர்களுக்கு வந்து அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலைமையாகவும் வந்து இந்த நிலைமை வந்து மாறுறது வந்து உண்மையாக நல்ல விஷயம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தலைமை போலீஸ் நிலையத்தால் வந்து போய் கொண்டுக்கிறோம். ஸோ எந்த இடம் வந்து தெரியும், யாழ்ப்பாணத்தில் வந்து இந்திய கலாச்சார மண்டபம் ஒன்று கட்டினவங்க. ஸோ அந்த இடம் தான். இங்கேயும் வந்து பல நிகழ்வுகள் வந்து இந்த பகுதிகளில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்போ வந்து நான் நினைக்கிறேன் அந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் செய்து கொண்டிருக்கப்பட்டக்கூடிய அந்த அலங்கரிப்பு வேலைகள் வந்து முடிவடைந்து ஸோ கீழே எல்லாம் இறக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கு இரவில் வந்து இந்த இடங்களில் வந்து மின் விளக்குகள் அதிகமாக ஒளிர்றதை வந்து காண முடியும். ஸோ யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த பண்டிகை காலங்களுக்கு முதலெல்லாம் வந்து அதிகமான மக்களை காணக்கூடியது வந்து வளமையாக இருக்குது. ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் வந்து கரைப்பகுதிகளில் வந்து அதிகமான மக்கள் இப்போ வந்து சிறு சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய கடைகளை வந்து போடுறது வந்து இப்போ கொஞ்சம் அதிகரித்து கொண்டு வருது. ஒரு காலத்தில் வந்து மாநகர சபையால் வந்து அந்த இடங்களை வந்து போடக்கூடாது, அந்த கடைகளை வந்து எடுக்கிறதுக்காக வந்து சொல்கிறவங்களே என்ன சொன்னால் அது வந்து பொதுமக்கள் போய் வாரத்துக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குமே வந்து. ஸோ பெரிய வாகனங்கள் போய் வாரத்துக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எடுக்க சொல்கிறோம். ஆனால் இந்த வருஷத்தில் வந்து திருப்பி வந்து நிறைய சிறுவணிகர்கள் வந்து அந்த இடங்களில் கடைகள் போடுறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
ஸோ இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பழைய பகுதி. இதுக்கு அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. ஸோ இதை வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டினதுக்கு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பஸ் வந்து கொண்டு வரது வந்து சரியான குறைஞ்சிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கரை பகுதிகளில் வந்து அதிகமான கடைகளை வந்து காணுவீங்க. இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து முன்பகுதி, பழைய பஸ் ஸ்டாண்டின் முன்பகுதி. பண்டிகை காலங்களில் வந்து இங்கால இருக்கக்கூடிய, அதாவது வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய கடைகளை விட வந்து இங்கால இருக்கக்கூடிய ரோட்டினுடைய வீதிகளுடைய கரைகளில் வந்து அதிகமாக வந்து இந்த சிறு வணிகத்தை மேற்கொள்ளக்கூடியவங்களுடைய கடைகளை வந்து பார்க்க முடியும். அது இப்போ வந்து அதிகரித்து கொண்டு வருது. வந்து அவங்கள்ட்ட ஒரு பொருளை போய் எடுக்கிறது வந்து இப்படியான கடைகளில் போய் எடுக்கிறத விட கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இந்த டெக்கரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ இது எந்த பகுதி அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து நீங்கள் நல்லூர் பக்கமாக போனீங்கன்னு சொன்னால் நல்லூர் பக்கத்துலேருந்து கந்தர்மடம் ரோட்டில் இருந்து அப்படியே திண்ணவெளிக்கு போகிற ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் கேம்பஸுக்கு போகிறதுக்கு, யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மெயின் ரோட்லேயே வந்து இந்த எப்ரோன் கடை அப்படின்ற சொல்லி அமைஞ்சிருக்குது. அதுக்கு முன்னால் தான் இந்த ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குது. ஸோ யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி ஒரு டெக்கரேஷன் வந்து இந்த முறை தான் நான் பார்க்குறேன்னு வேறு லெவலில் வந்து செய்திருக்கிறாங்க. உண்மையாக வந்து இந்த நத்தார் தினத்தை முன்னிட்டு தான் இந்த டெக்கரேஷன் வந்து அமைஞ்சிருக்குது. என்னென்னு சொன்னால் அப்படியான டெக்கரேஷன் தான் செய்திருக்கிறாங்களா. அந்த நத்தாருடைய வாகனம் வந்து சின்ன வண்டியில் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து இருக்குது. உண்மையாக வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து இது வந்து எப்ரோன் அப்படின்றது வந்து இந்த மிக்சர் கடைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் தான் அவங்க இந்த ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறாங்க. உண்மையாக வந்து கடைக்கு வந்து வரக்கூடிய கஸ்டமரை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்திருக்கிறேன். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஒரு தடவை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த டெக்கரேஷனையாவது வேறு லெவலில் வந்து உண்மையாக கஷ்டப்பட்டு செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது. ரோட்டில் வந்து போனாலே வந்து வெளியில் பார்க்குறது வந்து அவ்வளவு வடிவாக இருக்குது. இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக செய்திருக்கிறாங்க உண்மையாக. ஸோ இந்த முறை வந்து நான் நினைக்கிறேன் இப்படி டெக்கரேஷன் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் நடக்கிறது யாழ்ப்பாணத்தில் இந்த முறை தான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன் பண்ணுறவங்கள தான் நான் வேறு லெவலில் வந்து இப்படி பிரம்மாண்டமாக செய்கிறதெல்லாம் இந்த முறை தான் நாங்கள் யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து உண்மையாக காணக்கூடிய மாதிரி இருக்குது.